நேர்வழியை சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. ஹிதாயத் நேர்வழி என்பது இரண்டு வகைப்படும். ஹிதாயத்து தலாதி வல் இர்ஷாத், நேர்வழி இதுதான் என்ற வழியை காட்டி அதன்பால் அழைத்தல். இந்த வகை ஹிதாயத் எல்லோருக்கும் கிடைக்கும். ஹிதாயத்து தௌஃபீக், நேர்வழியில் செல்வதற்கு அருளப்பட்ட ஹிதாயத். இது நேர்வழியில் செல்ல யாரை அல்லாஹ் நாடிவிட்டானோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நிச்சயமாக நீர் நேரான பாதையின் பால் வழிகாட்டுகின்றீர். அல்லாஹ் நபியை பார்த்து கூறும் கூற்று முதல் வகை ஹிதாயத்திற்கான ஆதாரம். அதாவது நேரான வழியின் பால் ஒவ்வொருவரையும் நபியை நீர் அழைக்கின்றீர் என்பது இதன் பொருள். இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னக லதஹ்தி மன் அஹ்பப்த, நீர் விரும்புவோரை நேர்வழியில் செலுத்த நிச்சயம் உம்மால் முடியாது. ஏனெனில் வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷாஉ, அல்லாஹ் நேர்வழியை யாருக்கு நாடுகிறானோ அவர்களை தவிர. இது இந்த கூற்று இரண்டாம் வகை ஹிதாயத்திற்கான ஆதாரம்.